यस्या भवद्भक्तजनाद्यन्तुः पितृत्वमन्येषु अविचार्यतूर्णम् स्तम्भे अवतारस्तमनन्यलभ्यं लक्ष्मीनृसिंहं शरणं प्रपद्ये। यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्ध त्रय्यन्तशारमनवद्य गुणं बुधाग्र्यम् नारायणाद्ययतिदुर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथयतिशेखरमाश्रयामः। श्रीमते श्रीमन्षटकोपश्रीरङ्गनाथयतीन्द्रमहादेशिकाय नमः। श्रीकृष्णमार्यं करुणालयन्तं वेदान्तयुग्मं समधीतवन्तं वत्साभिजातं विदुषां वरेण्यं श्रीभाष्यसिंहं प्रणमामि नित्यम्। श्रीमते वात्स्य श्रीकृष्णमार्य महादेशिकाय नमः। श्रीमते अनन्तपद्मनाभार्य महादेशिकाय नमः। நமஸ்காரம் ஆல். நமஸ்காரம் ஆல். இந்த வருஷம் விஸ்வாச வருஷத்துல நம்ம ஸ்ரீபாஷிக்காரரோட 1008வது திருநட்சத்திர மகோத்சவம். நம்மெல்லாம் இந்த உற்சவத்துக்கு இங்கே இருந்து அனுபவிக்கிறோம் அப்படிங்கிறதே நம்மளுடைய பூர்வ ஜென்ம சுகிருதம். சுவாமி தேசிகனுடைய 750வது வருஷம், அதுக்கு முன்னாடி ஸ்ரீபாஷிக்காரோட 1000வது வருஷம் கொண்டாட்டங்கள், அதெல்லாம் அனுபவிச்சுட்டு இப்போ 1008வது வருஷத்தில் இருக்கோம். இந்த ஒரு சுதினத்தில் ஸ்ரீ ஏபென் சுவாமி கிட்ட காலக்ஷேபம் பண்ணுறவங்க எல்லாருக்கும் சுவாமியோட பரம அனுகிரகம் பண்ணி பல விஷயங்களை உபதேசம் பண்ணி ஒவ்வொருத்தரையும் ஸ்ரீ பாஷிக்காரருடைய ஒவ்வொரு கோணத்தில் அனுபவித்து உபன்யசிக்கிற ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கார். சுவாமிக்கு அடியங்களோட கிருதஞதைகள். அடியவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தலைப்பு எதிராஜரின் வடிவழகு. நம்ம ஸ்ரீ பாஷிகாரை பற்றி பேசுகிறச்சே சுவாமியோட சரித்திரத்தை பற்றி பேசலாம், அவருடைய பலவிதமான கிரந்தங்களை பற்றி பேசலாம், அவர் சம்பிரதாயத்துக்கு பண்ண கைங்கரியங்களும் சரி, நம்ம மதத்தை ஸ்தாபனம் பண்ண விஷயங்களும் சரி, அவர் பரம கருணையோடு மக்களுக்கு பண்ண விஷயங்களும் சரி, பல கோணங்களில் பாஷிக்காரர்களை பல மகான்கள் அனுபவிச்சிருக்கா. அதில் சுவாமியோட வழகு அப்படின்னு அவருடைய திருமேனியோட சௌந்தரியம் எப்படிங்கிறத பற்றி நம்ம கொஞ்சம் வைக்கிறோம். நம்ம பெருமாள் சேவிக்கிறச்சேவே நம்ம பெருமாளோட எவ்வளவோ நம்ம வேதாந்தங்கள் படிச்சிருந்தாலும், எவ்வளவோ ஒரு விஷயங்கள் கிரகிச்சிருந்தாலும், நம்ம ஒரு பெருமாள் சன்னதியில் போய் பெருமாளை சேவிக்கிறோன்னா நமக்கு முதல்ல நம்ம ஒரு கண்ணில் அப்படி பரிச்சயமாக இருக்கிறது பெருமாளோட வடிவழகு. ஆழ்வார்களும் பல பாசனங்களில் பெருமாளோட வடிவழகை தலைமுடியிலேருந்து பாதம் வரைக்கும் வர்ணிச்சு ஆழ்வார்கள் அவ்வளோ பிரபந்தங்கள் பாடியிருக்கா இல்லையா? அமலநாதி பிரான் பாதாதி கேசமும் அவருடைய ஒரு அழகை ரசிச்சுட்டே போகலாம். எப்படி நம்ம சம்பிரதாயத்துக்கு நம்ம பெருமாளுடைய அனுபவமும் பகவத் அதுவும் முக்கியமோ, அதே மாதிரி நம்ம சிஷ்யர்களுக்கு எல்லாருக்கும் நம்ம ஆச்சாரியனுடைய திருமேனி அழகை ரசிக்கிறதும் அவ்வளவு முக்கியம். எப்படி நம்ம பெருமாள் அப்படின்னு நினைக்கிறச்சே, இப்போ ரங்கன் அப்படிங்கிறச்சே ரங்கனுடைய அவருடைய குணங்களும் அவருடைய இது வரத்துக்கு முன்னாடி கண்ணில் பளிச்சுன்னு வருது நம்மளோட ரங்கனுடைய திருமேனி வடிவழகு. அமல்நாதிபுரம்ல சாதிச்ச மாதிரியே அதே மாதிரி நம்ம உடையவர் அப்படிங்கிறச்சே உடையவரோட வடிவழகு தான் மனசில் நிற்கிறது. அதே மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு ஆச்சாரியருக்கும் அந்த ஒவ்வொரு ஆச்சாரியரோட திருமேனி அழகு ரசிக்கிறதும், அதில் நம்ம ஒரு ஆழங்கால் பட்டு ஈடுபட்டுட்டோம்னா அதுக்கு மேலே நம்ம ரசனை மற்றது எல்லாமே அது அதை சுற்றி அதை அப்படியே ஆட்கொள்ளும். இந்த மாதிரி திருமேனி அழகை நம்ம பூர்வாச்சாரியர்கள்லாம் அனுபவிக்கிறது கேட்டு நம்ம உடையவருடைய அவர் காலத்தில் இருந்த எல்லாரும் அவர் திருமேனி அழகு அவ்வளோ வர்ணிச்சிருக்கா. அது மூலியமாக நம்ம கிடாம்பி ஆச்சான் கிட்டேருந்து அவருடைய புத்திர போத்தாளர்கள் பரம்பரையாக
சேவிச்சு ராமானுஜரை கண்ணில் பார்த்தா மாதிரி சேவிக்கிற மாதிரியே வந்து நம்ம அப்புள்ளார் மூலிமா சுவாமி தேசிகனுக்கு கிடச்சி சுவாமி தேசிகனும் அவ்வளோ எதிராஜோட வடிவழகை வந்து அவ்வளோ வர்ணிச்சிருக்க. நம்ம அதை வந்து எடுத்துட்டு ஒரு சில விஷயங்கள் இன்னைக்கு பார்க்க போகிறோம். தேசிகன் அப்படிங்கிறச்சவே அடியனுக்கு அதுதான் இப்போ எங்கள் ஆச்சாரியன் சுவாமி வந்து காலக்ஷேபத்தை கேட்கறச்சே இப்போ ஒரு பெரிய விசாரம் நடக்கும். இப்போ எது மேன்மை, அதாவது ஸ்ரீமத் ராமாயணத்துக்கு மேன்மை ஜாஸ்தியா இல்லை மகாபாரதத்துக்கு மேன்மை ஜாஸ்தியா அப்படின்னு வந்து ஒரு நம்ம எல்லாம் இப்போலாம் இப்போ டிபேட்டை பட்டிமன்றம் வைக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து சொல்கிறச்சே சுவாமி சொல்லுவார். அது வந்து எதுக்கு நீங்கள் சொல்ல ராமாயணம் அப்படின்னா வந்து இப்போ வந்து பாகவதம் கிருஷ்ணன் பகவத்கீதெல்லாம் கோச்சுப்பானா, இல்லை கிருஷ்ணன் தான் முக்கியமான ராமபிரான் எல்லால் மற்றும் கற்றிலேங்கிற மாதிரி ராமாயணம் வந்து ஆழ்ந்து சொல்கிற மாதிரி ஆகுமா அப்படிங்கிறது பெரிய ஒரு விசாரம் நடந்தது. அதுக்கு சுவாமி பதிலும் கொடுத்துருக்க. அதே மாதிரி தான் பார்க்குறச்சே வந்து ராமானுஜரோட ஸ்ரீசுக்திகளுக்கு மேன்மை ஜாஸ்தியா இல்லை சுவாமி தேசிகனோட ஸ்ரீசுக்திகள் மேன்மை ஜாஸ்தியா அப்படின்னு ஒரு அழகாக வந்து ஒரு விசாரம் பண்ணலாம். அதுக்கும் அது வந்து எது வைசிஷ்டியம்னு பூர்வாச்சாரியர்கள் எல்லாம் வந்து நிர்மாணம் பண்ணியிருக்கா. இப்போ அடியனோட மந்த புத்திக்கே பார்க்குறச்சே வந்து ராமானுஜருடைய திருமேனி வடிவழகு ஜாஸ்தியா இல்லை சுவாமி தேசிகன் திருமேனி வடிவழகு ஜாஸ்தியா அப்படின்னா வந்து இதுக்கு வந்து ஒரு பதில் வந்து கொடுக்கவே முடியாது. நம்ம காஞ்சிபுரத்துலேயும் சரி ஸ்ரீபெரும்புதூர் மேல்கோட்டையிலெல்லாம் வந்து இவரோட திருமேனி சேவிக்கிறச்சே அவருடைய வந்து அந்த அழகை நம்ம அப்படியே சேவிச்சுட்டே இருக்கலாம். அது வந்து காண 1000 கண் வேணும். அதே மாதிரி தான் நம்ம தூப்புள்ளியோ திருவேந்திபுரத்துலையோ நம்ம வந்து சுவாமி தேசிகனை சேவிக்கிறச்சே அந்த ஒரு அழகு வந்து அவருக்கு வந்து ஒரு ஈடு கொடுக்கவே முடியாது. இப்போ இதுவா அதுவா அப்படின்னா அதுக்கு ஒரு பதில் விசாரமே இல்லை. அதனால வந்து இப்போ சுவாமி தேசிகனுடைய ஸ்ரீசுக்தி மூலியமாகவே அவருடைய சொன்ன வார்த்தை மூலியமாக நம்ம வந்து ராமானுஜர் வந்து நம்ம அணுகலாம் அப்படின்னு ஒரு மனசை தேத்திக்கிற மாதிரி ஒரு விசாரத்தை பார்ப்போம். ஸோ சுவாமி தேசிகர் வந்து ரொம்ப உடையவர் பற்றி வந்து சாதிச்சு எதிராஜ சப்ததின்னு ஒரு 70 ஸ்லோகத்தில் ரொம்ப ஆச்சரியமாக ஸ்ரீபாஷிகாரோட பல குணங்களை எடுத்து ரொம்ப விஸ்தாரமாக நமக்கெல்லாம் கொடுத்துருக்கார். அதில் வந்து அவருடைய திருமேனியோட வழக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்காரு. அது என்ன ஸ்லோகம் ஞாபகம் இருக்கா? உபவீதினமூர்த்வ புன்றவந்தம் த்ரிஜகத் புண்ணிய பலம் த்ரிதண்டஹஸ்தம் சரணாகத சாத்தவார்ஹமீடே சிகயா சேகரிணம் பதிம் யதீனாம். சுவாமி எத்திராஜருடைய ஒரு அழக ரொம்ப வந்து கண் முன்னாடி நிறுத்துகிற மாதிரி ஒரு ஸ்லோகம், ஆச்சரியமான ஸ்லோகம். இதோடைய அர்த்தங்களுக்கு வந்து பெரியவர்கள்லாம் வந்து ரொம்ப விஸ்தாரமாக வியாக்கியானம் பண்ணியிருக்கா. இதை வந்து சொல்லிகிட்டே போகலாம் அப்படின்னு. அதில் வந்து அடியன் மந்த புத்தி கெட்டினவரே அடியன் ஆச்சாரியன் இது கிரகிச்சுட்டு அவர் இங்கே விண்ணப்பம் பண்ணுறேன். உபவீதினம் ஊர்துவ புன்றவந்தம் அப்படின்னு ஆரம்பிக்கிறச்சு முதல்ல சுவாமி ஆரம்பிக்கிறது எத்திராஜருடைய ஞாபவீதம் உபவீதினம் அப்படின்னு. எப்படி வந்து நம்ம அந்தணர்களாக இருக்கோம் எல்லாரும், அந்த பிறப்பால் அந்தணன் ஆகிடலாம். ஆனால் அந்த அந்தணனுக்கு பிராமணியத்தை கொடுக்கறது யஜ்ஞோபவீதம் அப்படின்னு. அப்படி வந்து நம்ம திருக்காலம் சந்தியாவந்தனம் பண்ணி அந்த யஜ்ஞோபவீத்தோட பிரம்ம முடிச்சோட ஜபம் பண்ணி அதுக்கு ஒரு ஏற்றி அது மூலியமாக வந்து நமக்கு வந்து அந்த ஒரு பிராமணியத்தையும் சித்தி பெறுறது நம்மளுடைய யஜ்ஞோபவீதம் மூலியமாக. அதே மாதிரி பல சன்னியாசிகள்லாம் இருக்கிறச்சு எல்லாத்தையும் வந்து பல மத சன்னியாசிகளுக்கு வந்து யஜ்ஞோபவீதமெல்லாம் கிடையாது. நமக்கு ஸ்ரீ வைஷ்ணவ சன்னியாசிகளுக்கு பிரதானமாக அந்த யஜ்ஞோபவீதம் அப்படியே பளிச்சுன்னு இந்த முப்புரி நூல் கம்பீரமாக அங்கே இருக்கிறது வந்து ஒரு அழகை வந்து வர்ணிச்சுட்டே போகலாம். நீங்கள் பெருமாளோட திருமேனி அழகு யஜ்ஞோபவீத அழகு பற்றி சொன்னப்போ எனக்கு ஆழ்வார்பாடின்னு ஒரு பாசம் ஞாபகம் வருது. 5ஆம் பத்தில் திருவாய்மொழியில் என் நெஞ்சினால் நோக்கி காணீர் என்னை முனியாதே தென்னன் சோலை திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்ட பின் மின்னு நூலும் குண்டலமும் மார்பில் திருமருவும் மண்ணு போனும் 4 தோளும் வந்தெங்கும் நின்றிடுமே அப்படின்னு
சாய்ச்சிருக்கார். ஆஹா, ஆச்சரியம் ஆச்சரியம். திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டபின் அவருக்கு முதல்ல தோன்றது மின்னு நூலும் அப்படின்னு பெருமாளுடைய யஜ்ஞோபவீதத்தை பற்றி வந்து வர்ணிச்சிருக்கார். ஸ்ரீபாஷிக்காரருடைய யஜ்ஞோபவீதத்தோட மேன்மையை வந்து இன்னும் ரொம்ப விஸ்தாரமாக வந்து கொண்டு போய் சேர்த்து அதோடைய ஒரு ஒரு மேன்மை, அதனால் வந்து என்னன்னு அது எப்படிப்பட்ட யஜ்ஞோபவீதம் அப்படிங்கிறத வந்து சுவாமி கூரத்தாழ்வான் ரொம்ப விஸ்தாரமாக வந்து வர்ணிச்சிருக்கார். தாட்டி பஞ்சகம் அப்படிங்கிற ஒரு ஸ்தோத்திர பிரகடனத்துல. त्रय्यामाङ्गल्य सूत्रं त्रियुगपदयुगारोहणालम्ब सूत्रं सद्विद्यादीपसूत्रं सकलकलिकथा संहृतेः कालसूत्रं प्रज्ञासूत्रं बुधानां प्रशमदनमनः पद्मिनीनालसूत्रं रक्षासूत्रं मुनीनां ஜெயதி யதிபதேர் வக்ஷசி பிரம்மசூத்திரம். யதிராஜருடைய ஒரு யஜ்ஞோபவீதம் வந்து ஆரம்பிக்க த்ரையா மாங்கல்ய சூத்திரம் அப்படின்னு ரொம்ப ஒரு உயர்ந்த ஒரு உபமானம். ஏன்னா எல்லாருக்கும் திருமணமான பெண்கள் எல்லாருக்குமே வந்து அவ கழுத்தில் அந்த திருமாங்கல்ய சரடு அப்படிங்கிறது அவ ஒவ்வொருத்தரும் ஒருவனுக்கே ஒரு ஏவல் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு தத்துவத்தை கொண்டு வருது. இப்போது அதே மாதிரி இப்போ யதிராஜருடைய காலத்துக்கு முன்னாடி வேதத்துக்கெல்லாம் வந்து பல விதமான ஒரு அர்த்தங்களை சொல்லிட்டு இருந்தா. அதே மாதிரி வந்து யார் பரதெய்வம் அப்படிங்கிறதுக்குமே வந்து இவாள் இந்தந்த தேவதைகள்லாம் எடுத்து அவள் தான் வந்து பரதெய்வம் அப்படிங்கிற மாதிரி வந்து பரமபுருஷன் அப்படிங்கிறது வேதத்துடைய ஒரு கூற்றை வந்து மிஸ்இன்டர்பிரேட் பண்ணி அதை வந்து மாற்றி சொல்லியிருந்தது. அதே மாதிரி சில பேர் வேதத்தையே தப்பார்தான் சொல்லி பெருமாள்னு ஒருத்தர் கிடையாது, வேதம்னு கிடையாதுன்னே சொல்லிட்டு இருந்தார். ஆனால் ஸ்ரீபாஷைக்காரர் வந்த அப்புறம் அவர் தான் வந்து நாராயணனே பரதெய்வம் அப்படின்னு வேதத்திலேருந்து எல்லாத்தையும் எடுத்து காமிச்சு அதை ஸ்தாபனம் பண்ணி அப்படி வந்து ஒரு வேதத்துக்கே சாத்தின மாங்கல்ய சூத்திரம் மாதிரி நான் வந்து பெருமாளுக்கே உரியவள் அப்படின்னு அந்த வேத மாதா சொல்கிற மாதிரி யஜ்ஞோபவீதர் இருக்கிற அந்த யதிராஜருடைய அழகு வந்து என்ன அப்படிங்கிறது கூரத்தாழ்வான் இங்கே வர்ணிக்கிறார். த்ரையா மாங்கல்ய சூத்திரம் திரியுக பதயுகா ஆரோகணா அலம்ப சூத்திரம். திரியுகம் அப்படிங்கிறது 3x2 6 பெருமாளுடைய 6 குணங்களை எடுத்து சொல்கிற மாதிரி ஞான பல வீரிய ஐஸ்வர்ய சக்தி தேஜஸ் அப்படிங்கிற 6 குணங்களை எடுத்து காட்டுற மாதிரி இந்த யஜ்ஞோபவீதம் யதிராஜருக்கு இருக்கிறது அப்படின்னும் ஆரோகணா அலம்ப சூத்திரம் அப்படின்னு அது வந்து இப்போது ஒரு மலை ஏறுறோம் அப்படின்னா வந்து அதுக்கு வந்து நல்ல ஒரு கயரை பிடிச்சிட்டு தான் வந்து அந்த மலையை நம்ம ஏற முடியும். நம்ம அப்படியே வந்து மலை ஏற முடியாது. அப்படிப்பட்ட வந்து ஒரு நம்ம மக்கள் இந்த சம்சாரம் அதை கடந்து இந்த பெருமாளுங்கிற ஒரு மலைக்கு ஏறணும் அப்படின்னா யதிராஜருடைய பிரம்மசூத்திரம் அப்படிங்கிற கயிறை பிடிச்சிட்டு தான் வந்து நம்மளை வந்து ஏற முடியும் அப்படின்னு ஒப்பான காமிச்சிருக்காரு. இந்த சுவாமி தேசிகம் இன்னும் ரொம்ப சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறச்சே, அதாவது யதிராஜருங்கிறது இந்த சிம்மம் வந்து ஒரு மலையிலேருந்து இன்னொரு மலைக்கு ஒரு தாண்டணும் அப்படின்னா அதாவது இகலோகத்துலேருந்து பரலோகத்துக்கு தாண்டதுன்னு நினச்சிட்டு அந்த சிம்மம் ஒரு கர்ஜனை பண்ணிட்டு அப்படியே வந்து ஒரு மலைக்கு இன்னொரு மலை அப்படியே குதிச்சிருமா. ஆனால் நம்ம மாதிரி இருக்கிற வந்து ஒரு எறும்புகள்லாம் வந்து எப்படி ஒரு சிங்கம் மாதிரி வந்து மலையை தாண்ட முடியாது. ஆனால் அந்த சிங்கத்தோட திருவடியை பற்றின்றோன்னா அந்த சிங்கத்தோட கால் மேலே நம்ம எறும்பாக ஏறி உட்காந்துட்டோன்னா போதும் அந்த சிங்கம் அந்த மலையை தாண்டச்சே நம்மளும் தாண்ட முடியும். நம்ம யதிராஜருடைய திருவடியை பற்றின்றோன்னா அவருடைய பிரம்மசூத்திரத்தோட அவருடைய யஜ்ஞோபவீதரோட மேன்மையோட அவர் வந்து அந்த இகலோகத்திலேருந்து பரலோகத்திற்கு பிரிட்ஜு மாதிரி அந்த ஒரு பாலம் மாதிரி வந்து அவர் தாண்டச்சே நம்மளையும் சேர்த்து கொண்டு போய் அக்கறை கொண்டு போய் விடுவார் அப்படிங்கிற மாதிரி வந்து சுவாமி தேசிகன் இதுக்கு உபமானம் எடுத்து காமிச்சிருக்கார். அதே மாதிரி சத்வித்யா தீபசூத்திரம் அப்படின்னு எப்படி வந்து ஒரு திரி இல்லாமல் விளக்கு எரியாதோ அதே மாதிரி இந்த வேதாந்தம் அப்படிங்கிற உபனிஷதுகள் வேதாந்தம் அப்படிங்கிற ஒரு விளக்குக்கு வந்து திரியாக இருக்கிறது வந்து யதிராஜருடைய யஜ்ஞோபவீதம் அப்படின்னு சத்வித்யா தீபசூத்திரம் சகல கலிகதா சம்பிருதே காலசூத்திரம். காலசூத்திரங்கிறது யமதர்மனோட கையில் இருக்கிற வந்து
அந்த அந்த பாச கயிறுக்கு வந்து காலசூத்திரம்னு பேராம். அவ எப்படி யமதர்மன் வந்து இங்க இருக்கிற வந்து எல்லா உடம்புலேருந்து ஆத்மாவை வந்து அந்த அவருடைய பாச கயிறால வந்து இழுத்துட்டு அப்படின்னு போயிடுறானோ, அதே மாதிரி வந்து எதிராஜருடைய கையில இருக்கிற வந்து அந்த எதிராஜருடைய யஜ்ஞோபவீதம் அப்படிங்கிற அந்த கயிறு இங்க கலியுகத்துல வந்து இருக்கிற எல்லா நாசமான விஷயங்களும் அழிச்சு அதை ஒழிச்சு நம்ம வந்து காப்பாத்துறது அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்காரு. அதே மாதிரி நம்மளுடைய மனசுல இருக்கிற வந்து அழுக்குகளும் கலக்கங்களையும் நீக்கி தெளிய வச்சு எப்படி வந்து நம்ம பெருமாள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதும் இந்த எதிராஜருடைய ஒரு சூத்திரத்தோட மேன்மை அப்படின்னு இங்கே கோரத்தாழ்வான் எடுத்து காமிச்சிருக்காரு. அதே மாதிரி நம்ம வந்து பிரசமதமான பத்மினி நாள சூத்திரம் அப்படின்னு ரொம்ப எப்படி வந்து ஒவ்வொரு யோகம் பண்ற மகரிஷிகள்லாம் இருக்கா இல்லையா, அவ எல்லாருக்குமே வந்து அவருடைய ஒரு பெரிய ஒரு குணம் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து அந்த யோகிகளுடைய ஒரு ஹையஸ்ட் குவாலிட்டிம்பா அவருடைய அந்த அந்த அவருடைய அந்த தேஜஸ் தான் வந்து அவருடைய பெரிய ஒரு சொத்து. அது வந்து என்ன அவ்வளோ தவம் பண்ணி இருக்கிற வந்து யோகிகளுடைய சொத்து. அப்படிப்பட்ட ராமானுஜருடைய சிஷ்யர்களான கூரத்தாழ்வான் எம்பார் அப்படி மாதிரி அந்த மாதிரி யோகிகள்லாம் இருக்கிறச்சு அந்த யோகிகளுடைய வந்து அந்த தேஜஸ் எப்படி மிளிர்றது அப்படின்னா அவள்லாம் வந்து அவருடைய மனசுல வந்து எதிராஜர் அப்படிங்கிற வந்து சூரியனை வந்து அப்படி தியானிச்ச உடனே அந்த சூரியன் கிரகணம் பட்டு எப்படி தாமரை விரியுமோ அதே மாதிரி அவர் ராமானுஜர் சிஷ்யர்களாக இருக்கிற நம்ம எல்லாருக்குமே வந்து நம்மளுடைய கிரணங்களை விரிக்கிற ஒரு சூரியனாக இருக்கிற ராமானுஜ திவாகரஹா அப்படின்னு சாதிக்கிற மாதிரி அதில் வந்து அப்படிப்பட்ட ஒரு சூரியன் அந்த அந்த சூரியனுக்கும் அந்த ஒரு தாமரைக்கும் இருக்கிற கனெக்ஷனை ஏற்படுத்துறதே வந்து அந்த உடையவரோட ஒரு பிரம்மசூத்திரம் யஜ்ஞோபவீதம் அப்படின்னு இங்கே வந்து ரொம்ப ரொம்ப அனுபவிச்சு இங்கே கூரத்தாழ்வான் இங்கே சாதிச்சுக்க அதே சூத்திரம் தான் வந்து அந்த யோகிகளோட ரக்ஷணமாகவும் இருக்குது அப்படின்னு. அப்படிப்பட்ட யஜ்ஞோபவீதம் தரிச்சிருக்கிற ராமானுஜரை சுவாமி தேசிகன் முதல்ல அனுபவிக்கிறச்சே முதல் வாரத்திலே உபவீதினம் அப்படின்னு இங்கே ஆரம்பிக்கிறார். அவருடைய வடிவழகை வந்து டிஸ்கிரைப் பண்ணுறச்சு. அடுத்தது உபவீதினம் ஊர்த்வ புன்றவந்தம். ஊர்த்வ புன்றங்கிறச்சு திருமண் காப்பு. எப்படி வந்து நம்ம அவருடைய திருமார்பை வந்து அவருடைய பிரம்மசூத்திரம் அலங்கரிச்சிருக்கோம், அவர் திருமுக மண்டலத்தை வந்து பிரகாசப்படுத்தி இருக்கிறது சுவாமியோட திருமண் காப்பு. பளிச்சுன்னு திருமண் காப்பு நம்ம சேவிக்கிறச்சே வந்து நமக்கு ஒரு மனசில் ஒரு அமைதி கொடுக்கறது. திருமண் காப்பை பற்றி நீங்கள் சொல்லும்போது அடியனுக்கு வந்து சுவாமி தேசிகன் அனுகிரகிச்ச பன்னிரு நாமம், பன்னிரு நாமம்ன்ற அந்த கிரந்தம், அந்த பியூட்டிஃபுல் கிரந்தம் ஞாபகம் வருது. அதில் என்ன அழகா ஸ்ரீ வைஷ்ணவாளோட முக்கியமான அந்த ஊத்வ புன்றம் சாதிக்கிற விதமும் அதோட பொசிஷன்ஸும் அந்த இடத்துக்கான அதிபதியான பெருமாளையும் அவருடைய ஆயுதங்களையும் அந்த திசையும் எல்லாம் வந்து காமிச்சு ரொம்ப அழகா பன்னிரு நாமம் அப்படின்னு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பிரபந்தம் அனுகிரகிச்சிருக்க. ஒவ்வொரு ஸ்ரீ வைஷ்ணவானும் டெய்லி சேவிச்சு திருமண் காப்பு சாதிக்க வேண்டிய விஷயம். அதில் தனியன்லேயே வந்து யதிராஜோடைய திருவடி சம்பந்தத்தோட அது காமிச்சிருக்காரு. அந்த தனியனை சேவிக்கிறச்சியே தோன்றது அது அந்த விஷயம் வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கு. கார்கொண்ட மேனியன் பாதாம்புயத்தை கருத்திருத்தி ஏற்கொண்ட கீர்த்தி ராமானுஜன் தன் இணையடிசேர் சீர்கொண்ட தூப்புல் திருவேங்கடாரியன் சீர்மொழியை ஆர்கொண்டு போற்றினும் அம்மாள் பதத்தை அணைவிக்குமே அப்படின்னு ரொம்ப அழகா ராமானுஜன் தன் இணையடிசேர் அப்படின்னு ரொம்ப அழகா காமிச்சு கொடுத்துருக்கார். ஆச்சரியம். இதெல்லாம் சேவிக்கிறச்சே இப்படி சுவாமி தேசிகன் ராமானுஜருடைய துவாதச ஊர்துவ புன்றத்தை அழக சேவிச்சுட்டே அதை மனசை தியானம் பண்ணிட்டே பன்னிரு நாமத்தை வந்து அவர் அங்கே எழுதினார், அது அப்படியே ராமானுஜருக்கு சமர்ப்பித்தார் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. அந்த மாதிரி வந்து ஆச்சரியமான ஒரு 12 திருமண் காப்போட அவருடைய ஊர்துவ புன்றம் வடிவழகை வந்து ரொம்ப இங்கே வந்து சொல்கிறார் சுவாமி தேசிகன். பெருமாளுடைய
திருமேனி அழக வர்ணிச்சுண்டு எதிராஜருடைய திருமேனி அழக வர்ணிக்கிறச்சு உபவீதினம் ஊர்துவ புன்றவந்தம் அப்படின்னு சுவாமி தேசிகன் சாதிச்சு அடுத்த வரியிலேயே திரிஜகத் புண்ணிய பலம் திரிதண்ட ஹஸ்தம் அப்படின்னு எதிராஜர் கையில் இருக்கிற திரிதண்ட ஹஸ்தத்தை பற்றி இங்கே விவரிக்கிறார். இந்த 3 குச்சிகள் இருக்கிற முக்கோல் முனி அப்படிம்போம் நம்ம வைஷ்ணவ சன்னியாசிகளை. அந்த திருதண்டத்தோட மேன்மையை வந்து சொல்லி வாய் மாளாது விவரிச்சுட்டே போகலாம். எப்படி வந்து நம்மளுடைய வந்து இருக்கிற மனக்கலக்கங்கள்லாம் வந்து சுவாமி எங்கேயோ பவிதம் வந்து நிவர்த்தி பண்ணி நமக்கு வந்து ஒரு நாடி சூத்திரமாக இருந்து நம்மளை அக்கறை கொண்டு போகுது அப்படின்னு சொன்னாரோ, அதே மாதிரி வந்து இந்த திருதண்டம் வந்து நமக்கு இந்த பெருமாளே ஒரே கதி அப்படிங்கிற விஷயத்தை எடுத்து சொல்கிறதுக்கும், அந்த பெருமாள் அடையிறதுக்கு என்ன பண்ணணும், நம்மளுடைய மனோ காயம், நம்மளுடைய மனசால், நம்மளுடைய வார்த்தையால், நம்மளுடைய சிந்தனைகளால், நம்ம பண்ணுற செயல்களால் எல்லாத்துலேயும் வந்து அவனையே வந்து தியானித்து அது ஒருமுகமான ஒரு சிந்தனை இருக்கணும். அப்படிங்கிறதுக்கு இந்த 3 தண்டுகள் அங்கே இருக்குது அப்படின்னு வந்து ரொம்ப எளிமையாக சொல்லிட்டு போகலாம். இப்படிப்பட்ட வந்து நம்மளுடைய மனோவா காயம் 3 ஒன்றா ஒரே சிந்தனையோட எப்படி நம்ம பெருமாள் ஸ்ரீமன் நாராயண வந்து நம்ம வந்து வழிபடணும் அப்படின்னு காமிக்கிறாரோ, அப்படிப்பட்ட பெருமாளையே மகாவிஷ்ணுவே எதிராஜர் அவருடைய திருதண்டத்தில் ஆவாகனம் பண்ணி அங்கே அது கையில் பிடிச்சிட்டு இருக்கார். இதை பற்றி திருமழிசை பிரானும் திருச்செந்த விரதத்தில் ஒரு பியூட்டிஃபுல் பாசுரம் சாதிச்சிருக்கார். பொற்றையுற்ற முற்றல் யானை போரெதிர்ந்து வந்ததை பற்றியுற்று மற்றதன் மறுப்பொசித்த பாகனூர் சிற்றையிற்று முற்ற மூங்கில் 3 தண்டர் ஒன்றினர் அற்ற பற்ற சுற்றி வாழும் அந்த நீரரங்கமே. மாதிரி 3 தண்டர் திருதண்டம் பிடித்த முனிவர்களால் சூழ்ந்தப்பட்ட ஒரு அரங்கம் அப்படின்னு ஆச்சரியமாக சாதிச்சிருக்கார். இந்த திருதண்டத்தோட மேன்மையை வந்து இன்னும் விஸ்தாரமாக வந்து சாதிச்சிருக்கிறது குரத்தாழ்வான் தாட்டி பஞ்சகத்தில். அதில் வந்து 2 ஸ்லோகம் இது எடுத்துட்டு அதில் வந்து ரொம்ப விதவிதமான வந்து ஒரு வைசிஷ்டியம் இந்த திருதண்டத்துக்கு இருக்குது அப்படின்னு சாதிச்சிருக்கார். பாஷண்ட சண்ட கிரி கண்டன வஜ்ரதண்டாஹ பிரச்சன்ன பௌத்த மகராலய மந்த தண்டாஹ வேதாந்த சார சுகதர்ஷன தீபதண்டாஹ ராமானுஜஸ்ய விலசந்தி முனேஸ்திருதண்டாஹ. இப்படி ராமானுஜர் காலத்தில் மற்ற சித்தாந்தங்கள்லாம் வந்து ரொம்ப வேறு விதமான பிரச்சாரம் பண்ணுறச்சே ராமானுஜர் வந்து அதை வந்து எதிர்த்து இந்த அவருடைய விஜயத்தை பற்றி இங்கே சொல்கிறது. பாஷண்டர்கள் அப்படிங்கிறது ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட்னு இப்போ எடுத்துக்கலாம். வேதத்துக்கு விரோதமாக சொல்கிறாங்க. அவள்லாம் வந்து மலை மாதிரி கூட்டமாக வந்து பெரிய மலைகளாக இருக்கா அப்படின்னு உபமானமாக காமிச்சிருக்கார். அப்படிப்பட்ட ஒரு மலையை, ஒரு மலை ரேஞ்சஸை, ஒரு அடுக்கான மலைகள், ஒரு மலையை தகர்க்கிறதுங்கிறதே ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அப்படிப்பட்ட கூட்டமான மலைகளாக வர பாஷண்டர்கள்லாம் வந்து அதை வந்து பொடியாக தகர்க்கிற வஜ்ரதண்டமாக இருக்கிறது வந்து ராமானுஜர் கையில் இருக்கிற தண்டம். பாஷண்ட சண்ட கிரிகண்டன வஜ்ரதண்டா அப்படின்னு வந்து அந்த தண்டத்துலேருந்து ஒரு அடி அந்த பாஷண்டர்களோட மன கூட்டங்கள் தவிடுபொடியாக ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து அவருடைய ஒரு அனுபவம். பிரச்சன்ன பௌத மகராலய மந்த தண்டாக, பிரச்சன்ன பௌதர்களும் இன்னொரு ஸ்கூல் அப்படின்னு சொல்லலாம். அது வேதத்தை நாங்கள் ஒத்துப்போம் ஆனால் ஒத்துக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறவர் வந்து பிரச்சன்ன பௌதர்கள் அப்படின்பா. அவள்லாம் வந்து இருக்கிறச்சே அவள் வந்து இங்கே வந்து இப்படி பிரச்சன்ன பௌதர்கள்லாம் வந்து இப்படி சமுத்திரம் மாதிரி இருந்தாலாம். அப்படியே பேர் ஓன்னு இந்த சத்தம் போட்டுட்டு சமுத்திர கூட்டங்கள்லாம் ஒன்றா வந்து அட்டாக் பண்ண எப்படி இருக்கும். மலை கூட்டத்தை வந்து வஜ்ரதண்டமாக வந்து அழிச்சுட்டார். இப்போ சமுத்திர கூட்டங்கள்லாம் வருது. சமுத்திர கூட்டங்கள்லாம் வரச்சே வந்து ராமானுஜர் வந்து அந்த தண்டத்தை வச்சுட்டு சமுத்திரத்தை கடையிற மாதிரி அந்த பிரச்சன்ன போதர்களுடைய சமுத்திரத்தை கடைஞ்சு அதுலேருந்து வந்து நம்ம வந்து அமிர்தத்தை எடுத்து கொடுக்குற மாதிரி நம்ம இதுதான் சாரமான வேதம் கருத்து அப்படிங்கிறத அவளுக்கே எடுத்து சொன்ன மாதிரி அவருடைய மற்ற அவருடைய கொள்கைகளை நிதர்சனம் பண்ணி
கடைஞ்சி எடுத்து அந்த வந்து சாரத்தை எடுத்து கொடுத்தார். மகராலய மந்த தண்டா அப்படின்னா இந்த சமுத்திரத்தை கடையிற தண்டமாக அங்கே இருக்கு அப்படின்றது. அதே மாதிரி வேதாந்த சார சுக தர்ஷன தீப தண்டாக அப்படின்னு ரொம்ப வேதாந்த சாரம் ரொம்ப இருக்கிற ரகசிய வேதாந்தங்கள் உபனிஷத்துக்கள்ல புதிஞ்சிருக்கிற ரகசியங்கள், அந்த ரகசியங்கள்லாம் வந்து யாருக்கும் அவ்வளோ ஈஸியாக வந்து புலப்படாமல் இருக்கிறது. அதை வந்து ஸ்ரீபாஷைக்காரர் வந்து ரொம்ப எடுத்து காமிக்கிற மாதிரி நவரத்னங்களாக எடுத்து காமிச்சார். அவருடைய வந்து 9 கிரந்தம் ஸ்ரீபாஷ்யம், வேதார்த்த சங்கரகம், வேதாந்த தீபம் அப்படிங்கிற மூலியா சுவாமி ஸ்ரீபாஷைக்காரோட 9 கிரந்தங்கள் மூலியமாக அந்த வேதாந்த சாரத்தோடைய தத்துவங்கள்லாம் எடுத்து காமிச்சு அதுலேருந்து வந்து இப்போ வந்து இவாளெலாம் வந்து சில வேதத்தோடைய சில பகுதிகள் மட்டும் எடுத்துட்டு வந்து அந்த சித்தாந்தங்களை ஸ்தாபிச்சா வேத ஸ்ருதி அபேத ஸ்ருதி அதெல்லாம் எப்படி வந்து கட்டக ஸ்ருதிகள் மூலியமாக எடுத்து எப்படி வந்து அதுக்கு அர்த்தத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறது பண்ணி விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை வந்து எல்லாருக்கும் போய் சேர்ற மாதிரி பிரகடனை பண்ணின அந்த சுகதர்ஷன தீப தண்டமாக இருக்கிறது ஸ்ரீபாஷிக்காரர் திருதண்டத்துடைய மேன்மையால் வந்து இவ்வளோத்தையும் வந்து சுவாமி ராமானுஜர் வந்து பண்ணார். அப்படிப்பட்ட ராமானுஜஸ்ய விலசந்தி முனேஸ் திருதண்டாக அப்படி அந்த திருதண்டோட மேன்மையை வந்து இந்த ஒரு ஸ்லோகத்தில் வந்து குலத்தாழ்வான் காமிக்கிறார். இதே மாதிரியே வந்து இதோட அடுத்த ஸ்லோகமும் ரொம்ப ஆச்சரியமான ஒரு ஸ்லோகம். தாரித்ரோதாரதண்டம் சதுரநய பதாலங்கிரியா கேது தண்டம் சத்வித்யாதீபதண்டம் சகல கலிகதா சம்ஹிருதே காலதண்டம் த்ரையந்தாலம்பதண்டம் திரிபுவன விஜய சக்ர சௌவர்ணதண்டம் தத்தே ராமானுஜார்ய பிரதிகதக சிரோ வஜ்ரதண்டம் திருதண்டம். இன்னும் பலவிதமான குணங்கள்ல வந்து திருதண்டத்தோட ஒரு மேன்மையை வந்து இங்கே எடுத்து காமிச்சிருக்காரு இந்த ஸ்லோகத்தில். ராமானுஜருடைய திருதண்டம் வந்து ஜெகத் பிரசித்தம் அப்படின்னு இது வந்து அவருடைய ராமானுஜருடைய அழகை வந்து எம்பார் வந்து நம்ம சேவிக்கிடுச்சு. அவர் முன்கையில் ஏந்திய முக்கோல் தன் அழகம் அப்படின்னு அவருடைய திருதண்டோட மேன்மை ஜெகத் பிரசித்தம். இதில் வந்து சாரித்திர உத்தார தண்டம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். ராமானுஜர் கையில் இருக்க திருதண்டம் வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து நம்ம எது நன்மை எப்படி இப்போ பெருமாளை போய் சேரணும் அப்படிங்கிறத நல்வழி காட்டுற ஒரு தண்டமாக. இப்போ எப்படின்னா வந்து நாங்கள்லாம் வந்து ஸ்கூலில் படிக்கிறச்சே இப்போ வந்து வாத்தியாரெலாம் கிளாஸுக்கு வந்தா அப்படின்னா அப்படியே கையில் வந்து ஒரு கையில் குச்சி எடுத்துருந்தா வருவார். வந்து வரைச்சே அங்கே டக்குன்னு வந்து பக்கத்து கிளாஸ் ரூம் வாசலில் வந்து இருக்கிற ஜன்னலில் ஒரு குச்சியில் தட்டிட்டு தான் கிளாஸ்க்குள்ளே நுழைவார். அந்த தண்டத்தோட சத்தம் கேட்ட உடனே கிளாஸில் நாங்கள் அப்படியே அமைதியாகி வந்து சிந்தனையெல்லாம் எங்கெங்கே இதை பற்றி அரட்டை அடிச்சுட்டு இருந்தாலும் நான் பண்ண ஒரு பாடத்தில் அந்த சிந்தனையை ஒரு ஃபோக்கஸ் பண்ணி நாங்கள் வந்து படிப்போம். அந்த மாதிரி வந்து நம்மளுடைய வந்து இந்த குரங்கு புத்தி அப்படிங்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அளப்பாயிர குரங்கு புத்திக்கு வந்து ஸ்திரப்படுத்தி பெருமாள் பக்கம் கொண்டு வந்து காட்டுற வந்து இந்த கோலா இருக்கிறது வந்து சுவாமியோட திருதண்டம். கோல் எடுத்தால் தான் குரங்காடுன்னு நம்ம இந்த மாதிரி குரங்கெல்லாம் அந்த கோல் எடுத்து ஆட மாட்டேங்கிறது, அது எப்படியோ ஆடும் அப்படிங்கிறது ஆச்சாரியன் அனுகிரகம் கடாட்சிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு நம்மளை வழிகாட்டுற ஒரு தண்டமாக இருக்கிறது வந்து சுவாமியோட திருதண்டம் அப்படின்னு காமிக்கிறார். சதுர நயபதா அலங்கிரியா கேது தண்டம் அப்படின்னு இப்போ சாஸ்திரங்கள் இருக்கிற பலவிதமான நியாயங்கள் இருக்கு. அதெல்லாம் வந்து பந்த சம்பிரதாயத்தை சேர்ந்தவாளாக வந்து ரொம்ப வந்து திருப்பி அதுக்கு வேறு விதமான அர்த்தத்தை கூறி இருக்கிறச்சே அதோடைய உண்மையான கருத்துக்கள் ஏற்கனவே அவர் கீழே சாதித்த மாதிரி அதோடைய கருத்துக்கெல்லாம் எடுத்து கூறி கொண்டு வந்து அந்த சாஸ்திரத்துக்கு ஒரு அலங்காரமாக இருக்கிறது. அந்த ஒரு அலங்காரமாக இருக்கிற ஆபரணமாக இருக்கு அப்படிங்கிறது வந்து இந்த சுவாமியோட திருதண்டம். அதே தான் அவரோட கட்டியத்தை சேவிக்கிறதே நியாயமார்க்க பிரதிஷ்டாபகா அப்படின்னு வந்து சொல்லுவோம் ஸ்ரீபாஷிக்காரர். அப்படி நியாய மார்க்கத்தை பிரதிஷ்டம் பண்ணி அதுக்கு அந்த ஒரு பூஷணமாக இருந்தது சுவாமியோட திருதண்டம் அப்படின்னு. சத்வித்யா தீபதண்டம். இதே மாதிரி வேதாந்தத்தில் பலவிதமான வித்தியைகள் இருக்குது அப்படின்பா. சத்வித்யா, அக்ஷர வித்யா, உபகோஷல வித்யா, இந்த மாதிரி பலவிதமான வித்தியைகள் வந்து நியாயத்தில் இருக்குது. அந்த நியாயத்தில் இருக்கிற இந்த வித்தியைகள்லாம் வந்து விளக்கு போட்டு காமிச்சா மாதிரி அதை வந்து ஒரு மேன்மையை எடுத்து காமிக்கிறது வந்து காமிச்சது உடையவர் தான். அதே மாதிரி இப்போது
வேதாந்தத்தில் இருக்க பல விஷயங்களில் வந்து நம்ம வந்து பல அப்படியே வந்து ஒரு பாப்புலாரிட்டி அப்படின்னு சொல்லலாமா அப்படின்னு தெரியல. பட் இது பல விஷயங்கள் வந்து ஒருத்தர் அப்படி சொல்லிட்டாருன்னா அதே வந்து எல்லாரும் கடைப்பிடிச்சுன்னு வந்துட்டு இருக்கிறது அதோடைய என்ன ஒரு உண்மையான அர்த்தம் அப்படின்னு பார்க்க முடியாமல். இப்போ ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனோம்னா வந்து நம்ம வந்து பகவத்கீதை இருக்குது. பகவத்கீதை வந்து வந்து எல்லாருக்கும் கீதை கீதை கீதைன்னு போட்டுட்டு இருக்கோம். ஆனால் கீதையில் வந்து சங்கர, ராமானுஜம், மத்வர் 3 பேரையும் பாஷ்யம் பண்ணி சாதிச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு கிருத்தம் பெருமாள் உபதேசம் பண்ணது. ஆனால் எவ்வளோ பேர் கையில் வந்து கரெக்டாக கீதையை வச்சுன்னு ஒழுங்காக சேவிக்க முடிகிறது? அந்த இந்த கீதையை வந்து ஒருத்தர் மாதிரி மாற்றியது வந்து அது சில பதங்கள் மாறுறச்சு, சில அக்ஷரங்கள் மாறுறச்சு, அது அர்த்தமே மாறி போயிடுறது. ஆனால் அப்படியே வந்து அப்படி கண்டு ஃபாலோ பண்ண கீதை தான் வந்து ரொம்ப ஒரு பாப்புலராக வந்து எல்லோரும் வந்து கையில் வச்சுட்டு இருக்கோம், எல்லோரும் அதான் படிச்சுட்டு இருந்தோம். பட் அதோடைய உண்மையான பெருமாள் மனசில் சொல்ல வந்த அர்த்தம் என்ன அப்படிங்கிற விஷயங்கள் தெரியாது. அதுதான் வந்து இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 வியாக்கியானங்கள்லாம் எடுத்து அலசி இதுதான் இந்த பூர்வாச்சாரிகள் சாதித்த ஒரு விஷயத்தை கொண்டு வந்து கீதைக்கு வந்து ஒரு வந்து சரியான வந்து ஒரு நம்ம சம்பிரதாயத்துப்படி இருக்கிற ஒரு கீதையை வந்து ஏபிஎன் சுவாமி வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கார். ஏபிஎன் சுவாமி வேர்ட்பிரஸ் சைட்டில் இருக்குது. ஏன் சொல்ல வரேன்னா இந்த மாதிரி வந்து உடையவர் காலத்துலேருந்தே வந்து பல நியாயங்களுக்கும் பல சித்தாந்தங்களுக்கும் பல பேர் பல விதமானபடி வந்து ஒரு இன்டர்பிரேட் பண்ணிட்டு அதை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு இருந்தவச்சே வந்து அதையெல்லாம் வந்து அந்த நீக்கி அந்த கரெக்டான சித்தாந்தத்துக்கு ஒரு ஒளிகாட்டியாக இருந்தது வந்து சகல கலிக்கிருத்தே சம்பிருத்தே காலதண்டம் அப்படின்னு. ஏன்னா இந்த மாதிரி வந்து பல சித்தாந்தங்களை வந்து எல்லாரும் வந்து தப்பாக சொல்கிறச்சே வந்து அங்கே வந்து உங்கள் பெருமாளுக்கே வந்து ஒரு மனக்லேஷம் இருக்குமா, இந்த கலியுகத்திலையும் இப்படிலாம் வந்து இருக்குது அப்படிங்கிறதுக்கு. இந்த கலியுகத்தில் வந்து பல விதமான இருக்கிறத வந்து அந்த கலியுகத்தோட வைசிஷ்டத்தை போக்கி நமக்கு வந்து அந்த கலியுகத்திலோட இதுலேருந்து உய்விச்சு இதுதான் சரியான வேதாந்தத்தை அர்த்தம்னு ஸ்தாபித்து காமிச்சு அதுக்கு ஒரு தீபமாக இருந்து இந்த கலியோட நாசங்களை விவர்த்தனம் பண்ணி அந்த சம்மரிக்கிற காலதண்டமாக இருக்கிறது நம்ம உடையவரோட திருதண்டம் அப்படிங்கிறாரு. ஆமா, இதுதானே நம்மாழ்வாரும் கலியும் கெடும் கண்டு கொண்மென்னு சாய்ச்சிருக்கார். ஆமா, பொலிக பிரபந்தத்தில் வரைச்சே வந்து நம்ம ராமானுஜருடைய பவிஷ்யத் அவதாரம் வரப்போகுது அப்படின்னு ராமானுஜர் வரைச்சே வந்து கலியும் கெடும் கண்டு கண்மீன் அப்படின்னு நமக்கு வந்து அப்படி வந்து இருக்க ராமானுஜரை கண்டோம் அப்படின்னு அவருடைய ஒரு தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்கார். பொலிக 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 போயிற்று வல்லுயிர் சாபம் நலியும் நரகமும் நைந்த நமனுக்கிங்கு யாதொன்றுமில்லை கலியும் கெடும் கண்டு கொண்மின் கடல் வண்ணம் பூதங்கள் மண்மேல் மணிய புகுந்திசை பாடி ஆடி உழி தர கண்டோம். ஆச்சரியம். இப்படி இருக்கிற கலி காலத்தில் இருக்கிற நமக்கு வந்து இருக்கிற ஒரே வழி பெருமாள் திருவடியை சரணாகதி பண்ணி அந்த பிரபத்தி மார்க்கம் மூலியமாக வந்து இருக்கிற வழிதான் நமக்கு அப்படின்னு இருக்கிற இருள் எல்லாத்தையும் நீக்கி நம்ம சரியான பாதையில் விளக்கேற்றி காமிக்கிறது. அந்த விளக்கா அந்த ஒரு தீபச்சுடராக இருக்கிறது ராமானுஜருக்கு இருக்கிற திருதண்டம் அப்படின்னு இங்கே ஆழ்வாரங்க சாதிக்கிறார். இதே தான் திருவரங்கத்தம்புதனாரும் ராமானுஜ நூற்றாந்தாதியில் ஸ்ரீபாஷிக்காரோட மேன்மையை எடுத்து சொல்கிறச்சு, கடலளவாய திசை எட்டினுள்ளும் கலியிருளே விடை தரு காலத்து இராமானுசன் மிக்க நான் மறையின் சுடருடியால் அவ்விருளை துறந்திலனேல் உயிரை உடையவன் நாரணன் என்றறிவாரில்லை உத்துணர்ந்தே. சுடருளியால் இருளை துரத்தினலே அப்படின்னு அந்த வந்து அஞ்ஞானம்ங்கிற இருட்ட போக்கு அடிக்கிறது வந்து உடையவர் அவருடைய கையில் இருக்கிற திருதண்டம் அப்படின்னும். அதே மாதிரி வந்து இன்னும் அதோட மேன்மையாக எடுத்து சொல்லணும் அப்படிங்கிறச்சே திரிபுவன விஜய சத்திர சௌவர்ண தண்டம்னு ஒரு மகாராஜாவுக்கு எப்படி வந்து இந்த 3 உலகத்தையும் ஜெயிச்சுட்டு வந்தான்னா வந்து அவர் சத்திர சாம்ராதிகள்னு அவருடைய வெண்கொடை கீழே வந்து அவருடைய சிம்மாசனத்தில் ஈட்டிருப்பாரோ அந்த கொடைக்கு வந்து இருக்கிறது வந்து ஒரு தங்கத்தாலான தடியில் இருப்பா. அதே மாதிரி எதிராஜர் வந்து 3 உலகத்தையும் ஜெயிச்சு
அவருடைய நம்ம வந்து ஸ்தாபிச்சு பெருமாளே பரதெய்வம் அப்படிங்கிறத எடுத்து காமிச்சு வேத மாதாவோட சிரம் அலங்கரித்து இருக்கிறச்சே அவர் அந்த விஜய சிம்மாசனத்தில் இருக்கிறச்சே அவருடைய வெண்கொடை இருக்கிற தங்க தடிமாறி இருக்கு அவர் கையில் இருக்கிற திருதண்டம் அப்படின்னும், அதே மாதிரி அப்படியும் அவரை மீறி அதாவது எதிர்த்து வர மற்ற சித்தாந்தங்களுக்கு மேலே இருக்கிற ஒரு இடி மாறி விழற மாதிரி அவர் கையில் இருக்கிற அந்த வஜ்ர தண்டம், அப்படிப்பட்ட ஒரு ராமானுஜர் கையில் இருக்கிற திருதண்டத்தோடு இருக்கிற ஒரு அழகு, அந்த அழகு அவர் இருந்த காலத்தில் மட்டும் இல்லை, அந்த திருதண்டத்தோட அவர் இருக்கிற அழகு இன்னி வரைக்கும் நம்ம வந்து ஒவ்வொரு சன்னதிலையும் அவர் அர்ச்சையாக இருக்கிற ஒவ்வொரு திவ்ய தேசத்துலையும் ஒவ்வொரு கோவிலையும் நம்ம ஒவ்வொரு திருமாளிகளையும் போய் சேவிக்கிறச்சே இப்போ வரைக்கும் இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் இந்த ராமானுஜர் அர்ச்சா திருமேனியோட அழகு, அவர் திருதண்டத்தோடு இருக்கிற அந்த அழகை வந்து நம்ம வந்து அந்த வைசிஷ்டத்தை சேவிச்சுட்டே இருக்கலாம், அது எப்பவும் பிரசித்தமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் காமிக்கிறது அப்படின்னு ராமானுஜரத்தோட திருதண்டத்தோட ஒரு அழகை நம்ம பார்த்தோம். அப்புறம் நம்ம சுவாமி தேசிகன் எங்கே எடுக்கிறாருன்னா சிகையா சேகரினம் அப்படிங்கிறார். சிகையா சேகரினம் அப்படிங்கிறச்சே அவருடைய எப்படி வந்து ராஜாக்களுக்கு திருமுடியில் இருக்கிற கிரீடம் ஒரு சிறப்பான ஒரு மேன்மையை கொடுக்கறதோ அதே மாதிரி உடையவரோட ஒரு சிகை, பல மத சன்னியாசிகளுக்கு வந்து சிகை திருதண்டம் பூனெல்லாம் கிடையாது. நமக்கு வந்து இந்த சிகை அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அதி விலட்சணமான ஒன்று. எல்லாரும் ஒவ்வொருத்தரும் வந்து ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எல்லாரும் வந்து தலையில் சிகையோடு இருக்கணும் அப்படிங்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சிகை வந்து முக்கியத்துவம் நமக்கு இவ்வளோ சொல்கிறச்சே வந்து உடையவரோட சிகை எப்படி இருக்கும் அப்படி இந்த ராஜாதி ராஜனுடைய ஒரு மகத்தான ஒரு வைர கிரீடம் மாறி உடையவரோட ஒரு தலையில் திருமுடியில் இருக்கிற அந்த அவரோட சிகையும் அவர் கம்பீரமான திருமேனியும் அகண்ட திருமார்பில் இருக்கிற யோபவிக்கம், தலையில் கிரீடம் மாறி இருக்கிற சிகை, கையில் ஒரு திருதண்டம் அப்படின்னு அவங்க நிற்கிறச்சே அது முக்கோல் பிடித்த முனி ஆன ராமானுஜர் வந்து அவர் வந்து ராமானுஜரார் வந்து அந்த ஒரு சார்வபௌமர் ஒரு ஒரு கம்பீரமான தோற்றம் அப்படி கண்ணை மூடினா நமக்கு அந்த மனசில் வந்து நிற்கிறது இந்த மாதிரி அப்படி ஒரு திருமார்பு. ஆனால் இதெல்லாம் வந்து பண்ணுறச்சு சுவாமி தேசிகன் வந்து இங்கே நடுவில் ஒரு பதத்தை அங்கே வந்து சேர்த்த திரிஜகத் புண்ணிய பலம் அப்படின்னு. நான் இவ்வளோ இருக்கிற ஒரு ராமானுஜர் நம்ம வந்து எல்லாருமே வந்து இப்போ கீழே ஏற்கனவே அந்த திருதண்டோட மீனை பார்க்குறச்சே பல சித்தாந்திகள் பல விதமான காமிக்கிறச்சே ஒவ்வொரு விதமான அர்த்தங்களை வந்து இருக்கிற ஸ்லோகங்களுக்கும் இதுக்கும் வந்து ஸ்தாபனம் பண்ணிட்டு இருக்கா. ரொம்ப ஒரு சுலபமான எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தா வந்து இப்போ சரம ஸ்லோகத்தில் கீதையில் இருக்கிற திரும்ப சொல்லுவார் சர்வதர்மான் பரித்யச்ச அப்படின்னு வந்து எடுத்துட்டு இப்போ எல்லாரும் படித்தோம் அது ரொம்ப ஈஸியாக கோட் பண்ணலாம். ஆமாம் சொல்லிட்டாரு பெருமாளே சர்வதர்மான் பரித்யச்ச அப்படின்னு சொல்கிறது எல்லாத்தையும் விட்டுடு. ஆமாம் சர்வதர்மான் பரித்யச்சன் எல்லாத்தையும் விட்டேன், எந்த கர்மாவும் வேண்டாம் அப்படின்னு பண்ணினா அப்போ யாகங்கள் பண்ண வேணாம், சந்தியாவந்தம் பண்ண வேணாம், ஜாலி பிரேக். ஏன்னா சர்வதர்மான் பரித்யச்ச மாமிகம் நான் பெருமா சரணம் படைச்ச நான் சரணம் அடைஞ்சிட்டேன் அப்படின்னா எல்லாத்தையும் விட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து குதிரைகளுக்கு அர்த்தம் இருக்குது. இப்போ கீதைன்னா வந்துட்டு கையடக்கமான புஸ்தகங்கள்லாம் வந்துட்டு இருக்கு. அப்போல்லாம் சிலெல்லாம் அப்படி தான் இருக்குது, எல்லாத்தையும் விட்டுட்டு பெருமாளை சரணம் அடைஞ்சு அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அப்படிலாம் வந்து இல்லை, உடையவர் கரெக்டாக அதுக்கு எடுத்து காமிச்சார். சர்வதர்மான் பரித்யச்சனா வந்து அதுடைய அர்த்தம் வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு காலக்ஷேப சித்தாந்தம். ஆனால் ரொம்ப மேலோட்டமாக சொல்லணும்னா வந்து இந்த கர்மனுஷ்டானம் இல்லாமல் இருக்கிறது இல்லை. அப்படி வந்து எல்லாரும் நம்ம என்னென்ன பண்ணணுமோ அவாவ வர்ணாசிரம தர்மத்துக்கு தகுந்த மாதிரி அந்தந்த கர்மானுஷ்டானங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னு காமிச்சுன்னா வந்து ஏன்னா தேவர்கள்லாம் வந்து ரொம்ப பயந்துட்டு இருந்தாங்க. சர்வதர்மா படித்து சொன்னேன் அவளுக்கெல்லாம் யாகங்கள்லாம் நம்ம யாகம் பண்ணுறது தான் தேவர்களுக்கு ஹவிஸ் பாகலாம் வருது. யாரும் யாகங்கள்லாம் பண்ணாமல் இருந்தால் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாரும் வந்து பயந்துட்டு இருக்கிறச்சே வந்து அவளுக்கெல்லாம் வந்து பண்ணுற உஜ்ஜீவிக்கிற மாதிரி வந்து இல்லை, இந்த அனுஷ்டானங்கள் எல்லாருக்கும் உண்டு, எல்லாரும் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து காமிச்சார். அதே மாதிரி தான் வந்து ஒவ்வொரு ஒருத்தரும் இப்போ பித்ருலோகர்களுக்கு வந்து பண்ண வேண்டிய கர்மாக்கள், தேவர்களுக்கு பண்ண வேண்டிய கர்மாக்கள், நம்ம ரிஷிகளுக்கு பண்ண வேண்டிய கர்மாக்கள்னு ஒவ்வொருத்தரும் இந்த பஞ்சமகா யஜ்ஞம் அப்படின்னு செய்ய வேண்டிய நித்திய கர்மாவை வந்து ரொம்ப வந்து அவர் நித்திய கிரந்தத்தில் வந்து எடுத்து காமிச்சு அந்த மாதிரி வந்து மக்களை வந்து இந்த நல்வழிப்படுத்துறதே வந்து திரிஜகத் புண்ணிய பலமாயினா அந்த இந்த 3 உலோகத்திலேயே வந்து இருக்கிற எல்லாருக்கும் பித்தர்கள் தேவர்கள்
மனுஷர்கள் எல்லாருக்குமே வந்து அந்த வருத்தப்பட்டு இருக்கிறச்சே அந்த கர்மானுஷ்டானத்துக்கு வந்து ஸ்தாபனம் பண்ணங்கிறது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளாக வந்து சொல்லலாம். அந்த மாதிரி வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி பல விஷயங்களுக்கு வந்து பலவிதமான அர்த்தங்கள் எல்லாரும் கொண்டு வரச்சு அதுதான் சரியானது என்னங்கிறத ஸ்தாபனம் பண்ணி காமிக்கிறது வந்து நம்ம உடையவர். அதான் திரிஜகத் புண்ணியபலம் திருதண்ட ஹஸ்தம் சரணாகத சார்த்தமாக மீடே அப்படின்னு. அதனால இந்த சர்வதர்மான் பரித்தஜ அப்படிங்கிறதுக்கு எல்லா கர்மாக்களையும் அடியோடு விட்டுடு அப்படிங்கிற மாதிரி வந்து தப்பாக அர்த்தம் கொள்ளாமல் வந்து ஒவ்வொருத்தரும் இந்த நித்திய கர்மாவை செய்யணும். ஆனால் இந்த கர்மாவை நான் செஞ்சு அதனால் எனக்கு இந்த பலன் வேணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை இல்லாமல் அந்த அகங்கார மமகாரத்த செருக்குகளை விட வேணும் அப்படிங்கிறத வந்து எடுத்து சொன்னார். அதனாலேயே வந்து திரிஜகத் புண்ணிய பலம் அப்படிங்கிறத சொல்கிறது உண்டு. ஸோ இந்த மாதிரி வந்து இந்த சன்னியாசிகள் வந்து இப்போ இருக்கிற உடையவர் காலத்துலேயும் சரி, நம்ம இப்போ இருக்கிற பிரகிருதம் நம்ம ஆச்சாரியன் வரைக்கும் இருக்கிற வந்து நம்ம சன்னியாசிகளோட வைசிஷ்டியம் வந்து நம்ம வந்து சேவிச்சுட்டே போகலாம். சன்னியாசிகளோட லட்சணத்தை பற்றி சொல்லும்போது ஆண்டாள் பாடின திருப்பாவையில் கூட இந்த பாசுரம் ஞாபகம் வருது. செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர் செங்கல் பொடி கூரை அப்படின்னு இண்டிகேட் பண்ணியிருக்கா இல்லையா? கரெக்ட். ஆச்சரியமா இந்த மாதிரி திருப்பாவையில் வந்து எவ்வளவோ பொது இந்த ரகசியங்களில் வந்து இது வந்து ஒரு 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 வரி இந்த பாசரத்துலேருந்து எப்படி சன்னியாசிகள் லட்சணம் இருக்குன்னு நான் இதை பற்றி விஸ்தாரமாக வந்து இப்போது பார்க்காம இப்போ அடியன் ஆச்சாரியன் ஏபிஎன் சுவாமியோட யூடியூப் சேனலில் ராமானுஜ பாவைன்னு ஒரு சீரீஸ் இருக்குது. அது ரொம்ப வந்து திருப்பாவையை ராமானுஜரை ஒட்டி வந்து சாதிச்சு இந்த பாசரத்தோட அர்த்தத்தை கண்டிப்பாக அவசியம் எல்லாரும் கேட்கணும். ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். சார்த்தமாக மீடே அப்படின்னு சரணாகதியோட வைசிஷ்டியத்தை வந்து எடுத்து காமிச்சார் உடையவர்னு சுவாமி தேசியன் இங்கே பூர்த்தி பண்ணுறார். இந்த ஸ்லோகத்தை இப்படி வந்து நம்மாழ்வார் அவருக்கு வந்து பக்தி மார்க்கத்தை அனுஷ்டித்து முக்தி அடைகிற ஒரு கெப்பாசிட்டி இருந்தாலும் ஆனால் அவர் வந்து சரணாகதி மார்க்கத்தை நமக்கு எடுத்து காமிச்சு இந்த பிரபத்தி மார்க்கத்தை உபதேசம் பண்ணி அகல்களே நிறையம் என்ற பாசுரத்தில் வந்து உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே அப்படின்னு தாயார் பெருமாள்கிட்ட சேர்ந்து சரணாகதி பண்ணி பிரபஞ்ச ஜன கூடஸ்தர் அப்படிங்கிற ஒரு பெருமையும் நமக்கு வந்து அந்த வழியை காமிச்சார். நம்மாழ்வாரோட வழி தொட்டி வந்தவர் தான் நம்ம ஸ்ரீபாஷ்யக்காரரும். அவருமே வந்து நம்ம பிரபத்தி மார்க்கத்தோட மேன்மையை எடுத்து சொல்லி பங்குனி உத்திர அன்னைக்கு வந்து தாயார் பெருமாளும் சேத்தியா இருக்கிறச்சே அனன்ய சரணகா சரணமகம் பிரபத்தியே அப்படின்னு எனக்கு வேறு வழி இல்லாத நான் உன்னை திருவடிகளை சரணடைகிறேன்னு நம்ம வந்து எப்படி சரணாகதி பண்ணவங்க எடுத்து காமிச்சு அவருடைய ஒரு அனுஷ்டான முறையை வந்து நமக்கெல்லாம் பின்பற்ற வச்சு அவருடைய திருவடி பலத்தால் நமக்கும் வந்து நம்ம ஓம் பெருமாளை அடையிற ஒரு மேன்மையை எடுத்து கொடுத்துருக்கார். அப்படிங்கிறது தான் வந்து இங்கே சரணாகத சார்த்தவாகர் அப்படின்னு வந்து ஸ்ரீபாஷ்யக்காரரை கொண்டாடுறாரு சுவாமி. இந்த மாதிரி வந்து ஸ்ரீபாஷ்யக்காரோட திவ்ய மங்கள விக்கிரகத்தோட அழகு அதை நம்ம மனசில் வந்து சாட்சாத்காரம் பண்ணி அனுபவிச்சுட்டே இருந்தோம்னா அப்படி வந்து அதோடைய ஒரு அனுபவம் வந்து வேற எந்த இதுலையுமே நம்ம கிடைக்காது. இந்த ஸ்ரீபாஷ்யக்காரோட திருமேனி அழகோட ஒரு சிறப்பை வந்து அவர் ஸ்ரீபாஷ்யக்காரர் கூடயே இருந்து அவருடைய பரம ஆப்தர் பரம சிஷ்யரான வந்து எம்பார் ஒரு அற்புதமான ஒரு 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 பாட்டா வர்ணிச்சிருக்கார். பட்பமென திகழ் பைங்கள் உந்தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்து வராடை பதிந்த மருங்கழகும் முப்புரி நூலொடு முன்கையிலேந்திய முக்கோல் தன்னழகும் முன்னவர் தந்திடும் மொழிகள் நிறைந்திடும் முறுவல் நிலாவழகும் கற்பகமே விழி கருணை பொழிந்திடு கமல கண்ணழகும் காரிசுதன் கழல் சூடிய முடியும் கணநட்சிகை முடியும் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகன் இதயத்துள் உளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. எப்பொழுதும் நம்மளுடைய உள்ளத்தில் இந்த எதிராசருடைய வடிவழகு நம்ம நிலைநிறுத்தி அவருடைய திருமேனி தியானத்தோட அவருடைய ஸ்ரீசுக்திகளை அனுபவிச்சு நம்ம எதிராஜருடைய
ஒரு சித்தாந்த ஸ்தாபனம் இன்னி வரைக்கும் இனிமேலும் மேல்மேலும் மேல்மேலும் அபிவிருத்தி ஆகணும் அப்படின்னு அதுக்கு நம்மளால் பண்ணக்கூடிய ஒரு எத்கிஞ்சது அணில் கைங்கரியமாக என்ன முடியுமோ நம்ம எல்லாரும் அதையும் பண்ணணும் அப்படின்னு அந்த ஸ்ரீபாஷைக்காரர்களையே பிரார்த்தனை பண்ணிப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. அஸ்மத்குருப்யோ நமஹ.